அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்ட்ரைக்னு இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லையும் கொடுக்கலாம். ஸ்ட்ரைக்கு வேல்யூஸ் மாறுபடும், அவ்வளவுதான். இது சிந்திப்பதற்காக மட்டும்தான் நம்ம இந்த லெவல்ஸ் தினமும் கொடுக்குறோம். இதை வைத்து ட்ரேட்ல மட்டும் படிச்ச ஸ்டூடெண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷனல் டூல் தான். ஓகேங்களா? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து இயங்குதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம தினமும் போஸ்ட் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. சரி, பொசிஷன் நேற்று மார்க்கெட் முடியும் பொழுது யார் யார் என்னென்ன பொசிஷன் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. ஓகேங்களா? ரீட்டைல் ட்ரேடர் இன்னும் பையில இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? மறைமுகமாக மார்க்கெட் செல்லுக்கு தான் சான்சஸ் இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கான்ட்ராக்ட் பாருங்க, நேற்று ஒரு 27,000 கான்ட்ராக்ட் தான் பைக் மாறி இருக்காங்க. ப்ரோ ட்ரேடர் இவங்க வந்து ட்ரெண்ட் இன்னும் டிசைட் பண்ணலைங்க. ப்ரோ ட்ரேடர் பொசிஷன் வந்தாங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது வந்து நியூட்ரலா தான் இருக்கு. இவங்க வந்து ரீட்டைல் பையில இருக்காங்க, செல்லில் இருக்கிறது சான்ஸ் இருக்கு. லைவ்ல மாறிடலாம். இது இதோட முடிஞ்சு போச்சு. இது ஏன்னா மாறக்கூடியது, ஏன்னா லைவ் டேட்டா நம்மகிட்ட கிடையாது. ஓகே, இப்போ இன்னைக்கு வரலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் தான். இன்னைக்கு 23,500 கால், 23,500 கால் 168 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 அப்சைடு. அதே 23,500 கால் 168 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 கோ டவுன், ஃபாலோ. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு 23,500 கால் 168 இருக்கும்போது நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அங்க வரவே இல்லை சார், என்ன பண்ணலாம்? யூடியூப் இது பார்க்குறவங்க தவிர்த்துடுங்க. ஸ்டூடெண்ட் தெரியும் அவங்களுக்கு அடுத்த வேல்யூ வேற எங்க இருக்குன்றது எல்லாமே. யூடியூப் பார்க்குறவங்க, நம்மளுடைய இதை பார்த்து பண்றவங்க அங்க வரும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா எய்தர் அப்பா டவுன், உங்க டெக்னிக் நீங்க என்ன வேணா பார்க்கலாம். அது கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்க அது உங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸ் சார்ந்து தான் அணுகிறோம். நம்ம போயிட்டு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கல, ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கல, பேட்டர்ன்ஸை பார்க்கல. நம்ம சொல்ற இடத்துல தான் அது எல்லாமே நடக்கும். புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்டை முதல்ல சிந்திங்க. இந்த வீடியோவை போடுறது அதுதான். சரி, இதுல 168க்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் ஃபால்ஸா கூட இருப்பாங்க சில டைம்ல, ஏமாத்துவாங்க நம்மளை ட்ராப் பண்ணி. அதுவும் கண்டுபிடிக்க தெரியும், அதுவும் மேக்ஸ்ல கண்டுபிடிக்கும். இங்கிருந்து மேல போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், ஆர் அதர் டைரக்ஷன். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில சப்போர்ட் எடுக்கணும், ஆர் சப்போர்ட் பிரேக் பண்ணி. அது போல 1000 பாயிண்ட் இறங்கினாலும் எப்படி இறங்கும், ஏறினா எப்படி ஏறுங்கிறது எல்லாமே மேக்ஸ் தான். எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன். லைவ்ல இதை மாத்து அதை மாத்துங்கிற கான்செப்ட் இங்க கிடையாது. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு 23,500 கால் 168 வரும்பொழுது என்ன நடக்குதுன்றதை வாட்ச் பண்ணுங்க. இது நடந்திருக்காரு போஸ்ட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வு.